படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு தூங்குற மாதிரி ஒரு படத்துக்கு போவோம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து உட்கார வச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் சூப்பர், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பிலோ ஆவரேஜ். ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு, பட் நமக்கு எது பிடிக்கும்னு இருக்குல்ல. ஓவராலா பிடிக்கும்னா அதர்வாது பிடிக்கும், அதுக்கப்புறம் எஸ்கே இது பிடிக்கும். எனக்கு என்னன்னா எஸ்கே வந்து இந்த கேரக்டருக்கு ஓவராலா பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்ல அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓவர் லவ் ஆயிடுச்சு. அது லவ் சீனுங்கிறது வந்து புதுசாவும் இல்லை. சரி பார்த்துதான் ஆகணும் எப்படிதான் இருக்குன்னு, அதனால பார்த்தோம் அவ்வளவுதான். ப்ரோ அவருக்கு நல்லா இருக்கு, சீரியஸா சொல்றேன். அவருக்கு வந்து அவரோட எமோஷன் எப்படின்னா ஃபுல்லாவே முடிச்சுட்டே தான் இருப்பாப்ல. நல்லா பண்ணியிருக்காரு. தண்ணி உருவனில் எப்படி பண்ணியிருப்பாரு அதை வந்து நான் திருப்பி பார்த்தேன். இவர்கிட்ட என்ன மிஸ்ஸிங்னா அது மட்டுமே தான் அவரது கோரா இருந்தது, அதை தாண்டி எதுவுமே இல்லை. மியூசிக் ஜிவி இது 100வது படம். இட்லி கடைக்கு பாட்டுலாம் எப்படி இருக்கும்னு இது வரைக்கும் நான் கேட்பேன், பட் பிஜிஎம்ல பயங்கரமா பிச்சுட்டாரு. பாட்டுல வந்து அடி அலையன்னு ஒரு பாட்டு வரும், அது பயங்கரமா இருந்தது. பட் மற்ற பாட்டு எதுவும் எனக்கு செட் ஆகல. பண்ணிட்டாங்க ப்ரோ. எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்கும் போது எப்படி இருந்ததுன்னா இவ்வளவு பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் தான் நமக்கே ரியலைஸ் ஆகுது, நம்மலாம் இப்ப ஜாலியா இருக்கிறோம், என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா அதெல்லாம் நடந்திருக்காங்கிற போது தான் ஒரு நிமிர்ந்து உட்கார முடியுது. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பிச்சுட்டாங்க. மேக்கிங்லயும் சரி பயங்கரமா இருந்தது.